ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4-5 வீடியோ இருக்குங்க. எல்லாமே வந்து பீரியட்ஸ் ட்ரிங்க்கை பற்றி தான் வந்து போட்டிருந்தேன். அந்த பீரியட்ஸ் ட்ரிங்க்கில் நிறைய பேர் இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க ரிசல்ட்டாக எனக்கு அப்படியே படிக்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. மேக்ஸிமம் யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த ரெமெடி வந்து நான் போகிற பியூட்டி டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை விளாகில் நான் ஷேர் பண்ணுற சமையல் டிப்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பின் பண்ணுவேன். அது யூஸ்வலாக பண்ணுற விஷயம். பட் இந்த பீரியட்ஸ் ட்ரிங்க் ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா எனக்கு ஒரு நாளில் இந்த ட்ரிங்க் குடிச்சு ஒரே நாளில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் 1 மணி நேரத்தில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அரை மணி நேரத்தில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த ட்ரிங்க் குடிச்சுட்டு சுத்தமாக எனக்கு இந்த ப்ராப்ளமே இல்லை, அண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் மட்டும் தான் பீரியட்ஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரிங்க் குடிச்சதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து ஒரு 3 நாள் நல்லா என்னோட கெட்ட ரத்தம்லாம் போயிடுச்சு, நான் ஓவர் வெயிட்டாக இருந்தேன், இந்த ட்ரிங்க் குடிச்சதுக்கப்புறம் கரெக்டான வெயிட் வந்துட்டேன் அப்படி இப்படி நிறைய கமெண்ட் பண்ணிங்க. எல்லா கமெண்ட் நான் சைடில் போகிறேன் பாருங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி எனக்கு இது இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை யூடியூப்லேயே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட் பேபி வந்து இப்போ தான் எனக்கு பிறந்து 6 மாதம் தான் ஆகுது, செகண்ட் பேபி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், நீங்கள் சொல்கிற இந்த பீரியட்ஸ் ட்ரிங்க் குடிச்சா இந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகுமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் குடிக்கும். இந்த ட்ரிங்க் வந்து எப்படி குடிக்கணும், எப்போ குடிக்கக்கூடாது அப்படின்றலாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு 4 பொருள் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4மே முக்கியமானது. இது ஒமிட் பண்ணலாமா, இதை ஆட் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சோம்பு, ஃபெனல் சீட் சொல்லுவாங்கள்ல, அதுதான். அண்ட் செகண்டு அதே அளவு சம அளவு சீரகம், கியூமின் சீட் சொல்லுவாங்கள்ல அந்த இது. அண்ட் தேர்டு உங்களுக்கு வந்து ஓமம், அஜ்வைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஓமம். இது 3ஐயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உரக்கல்ல போட்டு நல்லா வந்து நச்சுக்கணும். 1-2 வைக்கணும், ரொம்ப தூளாக நச்சக்கூடாது, 1-2 வைக்கணும். அதாவது அந்த ஓமம், அஜ்வைன், அந்த கியூமின் சீட்ஸு, ஃபெனல் சீட், அதாவது சோம்பு, சீரகம், ஓமம் எல்லாம் வந்து உடையணும் 1-2. ஸோ அந்த மாதிரி உடையிற மாதிரி நம்ம நல்லா வந்து சும்மா லைட்டாக குத்திக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணியில் நம்ம வந்து நச்சதை அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். உங்களால் நக்க முடியல அப்படின்னா மிக்சியில் கூட போட்டு வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அண்ட் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா, நான் வந்து இஞ்சி வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியை 1 பாதியாக வந்து நச்சுக்கணும். அடியில் வந்து கர்ச்சீப் வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்காம இருக்க. இந்த மாதிரி 1 பாதியாக நச்சு நம்ம இந்த ட்ரிங்க்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இது வந்து கொதிக்கட்டும். ஸோ இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி சூடாக இருக்கும் போது தான் அதை ஆட் பண்ணணும். நல்லா கொதிச்சு இதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி வரணும். ஆக்சுவலாக நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கரெக்டாக 1.5 டம்ளர் இல்லை அப்படின்னா 1 டம்ளர் நல்லா சுண்டி அந்த தண்ணியே வந்து கருப்பாகணும். அந்த ஸ்டேஜ் இருக்கப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து இதை குடிக்கலாம். முக்கியமான விஷயம், இதில் வெல்லம் ஆட் பண்ணி குடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப ஃபுல் அடுப்பில் வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணும், ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் அதோட எசன்ஸ்லாம் ஃபுல்லாக இறங்கும். ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடும், ஆவி போயிடும், அப்புறம் உங்களுக்கு தண்ணி சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சுண்ணதுக்கப்புறம் இதை வந்து எப்படி குடிக்கணும், எப்போ குடிக்கணும்னு சொல்லி வாங்க வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரிங்க் வந்து எப்போ வந்து குடிக்கணும் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும். நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் எப்போ குடிக்கணும் அப்படின்னா, மதியானம் அந்த 11 மணின்னு சொல்லுவாங்கள்ல, காலை சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு மிட் மார்னிங் சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் வந்து குடிக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போவீங்களா, அதுக்கு முன்னாடி குடிக்கணும். ஆனால் எப்படி குடிக்கணும், இதுதான் ரொம்ப மஸ்ட்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஹாட்டாக குடிக்கக்கூடாது, ரொம்ப வந்து நார்மலாக வந்து பச்சையாக குடிக்கக்கூடாது. நாக்கு பொறுக்கிற அளவு சூடுன்னு சொல்லுவாங்க. டீ காஃபிலாம் ஓரளவுக்கு கொதிக்க சூடாக இருக்கும். ரைட்டு, நீங்கள் சிப் பண்ணி டீ காஃபி குடிப்பீங்க. அந்த மாதிரி சிப் பண்ணி குடிக்கும் போது உங்கள் உமிழ்நீர் வந்து நல்லா வந்து அப்படி இறங்கும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சும்மா ஆற வச்சுட்டு மடமடன்னு வாய் எடுக்காமல் குடிக்கிறதுல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. இது நீங்கள் வந்து இந்த பீரியட்ஸ் ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லை மற்ற நீங்கள் ஏதாவது ஜூஸ் ஏதாவது கொடுக்குறீங்கனாலும் சிப் பண்ணி பொறுமையாக குடிக்கும் போது தான் நல்லா அந்த எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது எத்தனை நாள் குடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க,
உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு இன்னும் வந்து 5 நாள் இருக்குது. பட் முன்னாடியே வந்து பீரியட்ஸ் வரணும் அப்படின்னா அந்த ட்ரிங்க் குடிக்கலாம். ஏர்லியாக வந்து பீரியட்ஸ் வந்துடும். எனக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் பீரியட்ஸ் படுது, ஸோ எனக்கு வந்து ஒரு 3 நாளாவது அட்லீஸ்ட் படணும், ஏன்னா அப்போ தான் உடம்புல கெட்ட ரத்தம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பீரியட்ஸ் குடிக்க அந்த ட்ரிங்க் குடிக்கலாம். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், எனக்கு வந்து மோஸ்ட்லி irregular பீரியட்ஸ் தான் வரும், ரொம்ப ரேராக தான் வரும். இந்த ட்ரிங்க் குடிச்சா ரெகுலர் பீரியட்ஸ் வருமா கேட்டால் தாராளமாக வரும். நீங்கள் வந்து இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல. அண்ட் முக்கியமான விஷயம், அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்து ஆயிட்டீங்க, ஆனதுக்கு அப்புறமும் இந்த ட்ரிங்க் குடிக்கணுமா? இப்போ நான் இன்னைக்கு வந்து இந்த ட்ரிங்க் குடித்தேன், பீரியட்ஸ் ஆகிட்டேன், அடுத்த நாள் இதை கண்டினியூ பண்ணலாமா கேட்டால் வேணாம், கண்டினியூ பண்ண வேணாம். நீங்கள் பீரியட்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரிங்க் கொடுக்குறீங்க, ஸோ கண்டினியூ பண்ண வேணாம். மோஸ்ட்லி நீங்கள் கேட்ட எல்லா, அதாவது நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்க வருவீங்களோ அந்த எல்லா கேள்விக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான நாவல் சந்திக்கிறேன். ஆண்டில் தென், டேக் கேர், பை பாய்.